ஜாவாஸ்கிரிப்ட்ல டீபவுன்சிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கிற மாதிரி த்ராட்லிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ டீபவுன்சிங் என்ன பண்ணும்னா, ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குற டிலேவை பொறுத்து 2 seconds ஆர் 3 secondsக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னா ப்ராசஸ் பண்ணும். பட் த்ராட்லிங் என்ன பண்ணும்னா, ஒரு ஈவெண்ட் பெர்ஃபார்ம் ஆக ஆக நமக்கு நம்ம கொடுக்குற டிலேக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அது பெர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுதான் த்ராட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவாகவே புரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஆஸ் யூஷுவல் ஒரு HTML அண்ட் JS ஃபைலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ JS ஃபைல் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் src அப்படிங்கிறத கொடுத்து நான் இங்கே லிங்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ index.js வந்துட்டு ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன், கான்ஸ்ட் ஸோ throttle அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு இதை நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக எழுத போறேன். ஸோ இந்த பேராமீட்டர்ல ஃபங்க்ஷன் கமா டிலே அப்படின்னு நான் என்ன பண்றேன், 2 ஆர்குமெண்ட்ஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். தென் இதுக்குள்ள நம்ம இப்போ லாஸ்ட் கால் அப்படின்னு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ண போறோம். இந்த வேரியபிள் எதுக்குன்னா, நமக்கு அந்த ஃபங்க்ஷன் எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்றதுக்காக. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் ரிட்டர்ன் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு, ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் டேட் டாட் நவ் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஸோ இந்த டேட் டாட் நவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ இருக்கிற நம்ம டேட்டோட டைமோட மில்லி செகண்ட்ஸை நமக்கு அது டிஸ்பிளே பண்ணும். ஸோ அந்த இதை இந்த டேட் டாட் நவ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா தனியாக ஒரு வேரியபிளையும் நம்ம என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா நவ், ஸோ இதோட மில்லி செகண்ட்ஸ் எனக்கு வரும். அதாவது எனக்கு இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு 7:15 அப்படின்னா, ஸோ எனக்கு இது ஒரு மில்லி செகண்ட்ஸ் எடுத்துட்டு வரும். அந்த மில்லி செகண்ட்ஸ் மைனஸ் இந்த லாஸ்ட் கால். ஸோ லாஸ்ட் கால் நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த லாஸ்ட் கால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிலே. ஸோ இந்த டிலே அப்படிங்கிறது என்னன்னா, நான் கொடுக்க போற செகண்ட்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது டிலே ஆகி நடக்கணும் அப்படிங்கிற செகண்ட்ஸ். நான் 2 seconds கொடுக்கலாம், 3 seconds கொடுக்கலாம். ஸோ எது வேணாலும் நான் இங்கே கொடுத்துக்கலாம். தென் எனக்கு இந்த கண்டிஷனோட ஆன்சர் ட்ரூ அப்படிங்கும்போது லாஸ்ட் கால்ல, அதாவது இந்த வேரியபிள் எனக்கு என்ன அப்டேட் ஆகணும், நவ் இப்போ இருக்கிற டைம் எனக்கு மில்லி செகண்ட்ஸ்ல அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஸோ அதே கான்செப்டை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். ஸோ எந்த இடத்துல ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு டிவ், அந்த டிவ்வுக்கு டெமோ அப்படின்னு நான் என்ன பண்றேன், ஒரு ஐடியை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐடிக்கு நான் ஒரு ஹைட் வித் எல்லாமே கொடுக்க போறேன். ஸோ இந்த த்ராட்லிங் மேக்ஸிமம் மவுஸ் ஓவர் ஸ்க்ரால் ஈவெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம இதை என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்றேன், ஹைட்டு வித்து பார்டர் பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஒன்ஸ் இதோட அவுட்புட் நான் செக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் எடுத்துட்டு வருதா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்ட்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ எந்த ஐடி யூஸ் பண்ண போறேன், HTML இருக்கிற இந்த டெமோ அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல டெமோ ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ண போறேன், ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ மவுஸ் மூவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். மவுஸ் மூவ் ஈவெண்ட்ல எனக்கு இந்த throttle அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் எனக்கு வேலை செய்யணும். இதுக்குள்ள எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் கொடுத்துருக்கேன், ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன்னா, ஸோ அதே மாதிரி இங்க நான் ஒரு ஃபங்க்ஷனை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து டிலே, டிலேல எத்தனை செகண்ட்ஸ் டிலே ஆகும், ஸோ நான் இங்க ஒரு 2 seconds டிலே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இதை ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ஒன்ஸ் இங்க வந்து நான் என்ன பண்றேன், என் மவுஸ் வந்து இங்க இருக்கு. இப்போ மவுஸை நான் வந்து இப்போ மூவ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அது ஒர்க் ஆகும். அந்த ஈவெண்ட் எனக்கு ப்ராசஸ் ஆக ஆக எனக்கு அது என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஒன்ஸ் அந்த மவுஸ் மூவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா கன்சோல்ல எனக்கு என்ன ஆகாது, அந்த ஈவெண்ட் எனக்கு வேலை செய்யாது. ஸோ அப்போ த்ராட்லிங் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஈவெண்ட் நமக்கு பெர்ஃபார்ம் ஆகும்போது தான் நமக்கு என்ன ஆகும், அந்த ஃப்ரீக்வெண்டா நமக்கு அந்த டிலேவை பொறுத்து நமக்கு அது ப்ராசஸ் பண்ணும். டீபவுன்சிங் மாதிரி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணாதுன்னா ப்ராசஸ் பண்ணாது. ஸோ இதுவும் நமக்கு என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆப்டிமைசேஷன் தான். இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ் ப்ராஜெக்ட்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் டேட்டா வந்து எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது எனக்கு கெட் ஆகணும் அப்படின்னா நம்ம இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம்.